வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உறவினர்கள் முன் தலை குனிந்த ஒரு தருணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள் ஏற்படும். உறவினர்கள் முன்னே என்னுடைய தலை குனிந்து அவர்களிடமே நான் உதவி கேட்டு செல்வேன் என்று ஒருபோதும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள் ஏற்பட்டு விட்டது என்று உங்கள் மீது நீங்களே ஒரு கோபத்தை வைத்திருந்த ஒரு நாட்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். வாழ்க்கையில சில தருணங்கள் பண இழப்பை விட அதிகமாக வலிக்கும். அதில் ஒன்று நம்முடைய குடும்பத்தில் அல்லது உறவினர்கள் முன் அவமானமாக நம்ம உணர்ந்த தருணங்கள். அது பணம் இல்லாத ஒரு வழிகளை விட அந்த அவமானங்கள், அதுவும் நம்ம குடும்பத்திலும் நம்முடைய சொந்த நபர்களிடம் நம்ம இப்படிப்பட்ட அவமானங்களையும் மரியாதை இல்லாமல் நடத்தப்பட்ட ஒரு அனுபவங்களும் நமக்குள்ள கிடைத்து விட்டதை இன்று நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுதே உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு வழிகளானது ஏற்பட்டிருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சிலருக்கு அது மறக்க முடியாத ஒரு நினைவாகவே இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஒரு சூழ்நிலை உங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு வெளியே நடந்திருக்கலாம். வேலை இழப்பு, பண நெருக்கடி, குடும்ப பிரச்சனை அல்லது தவறான புரிதல்கள் எதுவாகவே இருந்தாலும் அந்த நேரத்தில் உங்களை பற்றி பிறர் என்ன நினைப்பார்கள் என்ற கவலை மனதை மிகவும் பாதித்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது என்பதையும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்குள் நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். காலம் ஒரு முக்கியமான உண்மையை கற்றுக் தருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் நடந்த சிரமம் உங்களுடைய வாழ்க்கையின் முழு அடையாளம் கிடையாது. அந்த அனுபவங்கள் உங்களை உடைப்பதற்காகவும் நடந்தவைகள் கிடையாது. இன்னும் உறுதியுடன் மீண்டும் எழ வைப்பதற்காகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்காகவும் மட்டுமே தான் இன்னும் சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. இது நடந்திருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல உங்களுடைய மனதை இன்னும் துரத்தக்கூடிய சில நினைவுகளும் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. வாழ்க்கையின் ஏதோ ஒரு கட்டத்தில் நடந்த அந்த ஒரு கசப்பான சம்பவமோ அல்லது உங்களை ஏமாற்றிய ஒரு மனிதர்களின் முகமோ இன்னும் உங்களுடைய நினைவலைகளை விட்டு மறையாமல் இருந்து மென்மேலும் அந்த கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைத்து கொண்டும் தான் இருக்கிறது. எத்தனையோ வருடங்கள் கடந்து விட்டாலும் அந்த ஒரு நினைவை உங்களுடைய மனதிலிருந்து அழிக்க உங்களால் முடிவதே கிடையாது. ஏனென்றால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறக்க முடியாத ஒரு நினைவுகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். அது யார் என்ன பேசினாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, சில வார்த்தைகளும் சில ஞாபகங்களும் சில விஷயங்களும் மனதை விட்டு மறையாது என்பது போல உங்களுடைய மனதிற்குள்ளும் அப்படிப்பட்ட சில விஷயங்கள் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கும். அது இருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கமாண்ட் வெயிலாக கூற வேண்டும். தூங்க போகும் பொழுதோ அல்லது தனிமையில் இருக்கும் பொழுதோ அந்த ரகசிய காயங்கள் மீண்டும் மீண்டும் விஸ்வரூபங்கள் எடுத்து உங்களுடைய மனதை வதைத்து கொண்டே தான் இருக்கும் என்பதையும் நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இதுவரை கூறியது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசியான உங்களுடைய வாழ்க்கையில புதிய நம்பிக்கைகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. முடிவாக என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு தான், இனி நான் எப்படி முன்னேறப் போகிறேன் என்ற விரக்தியில் இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமேல் நடக்க இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒவ்வொரு நல்ல சம்பவங்களும் ஒரு புதிய விடியலையும் அசாத்தியமான நம்பிக்கைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையில அழகையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டே தான் இருக்கும். எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எதை செய்தால் அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். ஆற்றல்கள் அனைத்தும் மறைந்து நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்குள்ள இப்பொழுது பிரவகிக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலங்களும் உங்களை தேடி வந்துவிட்டது. காலங்கள் உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்ற அத்தனை வழிகளையும் செய்து கொடுக்கும் என்பதை இப்பொழுது நீங்களே புரிந்து கொள்வீர்கள். கடந்த கால துயரங்கள் யாவும் ஒரு கனவு போல கரைந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொற்கால அத்தியாயங்கள் கம்பீரமாக தொடங்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுக்குள்ள பிறக்கும். எனவே இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்குள்ள நன்மைகளை மட்டும்தான் தேடி கொடுக்கும். ஆனால் அந்த நன்மை
நன்மைகளை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தி வந்தீர்கள் என்றால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுவது பணம் மட்டும் கிடையாது, நம்பிக்கையும் தான். கடந்த சில ஆண்டுகளில் நீங்கள் பல சோதனைகளை சந்தித்திருக்கலாம். நம்பியவர்கள் கூட விலகி போயிருக்கலாம். உழைப்புக்கு தாமதமான பலன் கிடைத்திருக்கலாம். குடும்பத்தில் கவலைகள் இருந்தது. சில இரவுகளில் என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் போகுமா என்று நீங்கள் அமைதியாக கண்ணீர் வெடித்த ஒரு நாட்களும் உண்டு. ஆனால் வாழ்க்கை ஒரு இடத்தில் நின்று விடாது. ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய வாய்ப்பை தேடிக்கொண்டு தான் இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில ரிஷபம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் மனதிற்குள் மீண்டும் நம்பிக்கை உருவாக தொடங்கக்கூடிய ஒரு காலங்கள் இப்பொழுது அமையப் போகிறது. ஒரு நல்ல செய்தியோ, ஒரு புதிய வாய்ப்போ, ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியோ அல்லது சின்ன சின்ன வெற்றிகளோ, இவற்றில் ஏதாவது ஒன்று நான் மீண்டும் எழ முடியும் என்ற எண்ணத்தை உங்களுக்குள்ள இப்பொழுது விதைக்க ஆரம்பிக்கும். அந்த எண்ணத்தை மட்டும் நீங்கள் மனதிற்குள் இப்பொழுது பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு என்பது தானாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். இது கிடைக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல ரிஷபம் ராசியில் பிறந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அனுபவங்கள் இப்பொழுது கிடைத்த வாழ்க்கை மென்மேலும் உயரக்கூடிய ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. மிருகசிரீசத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக நீங்கள் இருந்தால் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே மாறிவிடும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா, நான் கூறியது சரியா தவறா என்பதையும் நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல உங்களுடைய மனதை இன்னும் துரத்தக்கூடிய சில நினைவுகளும் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. வாழ்க்கையின் ஏதோ ஒரு கட்டத்தில் நடந்த அந்த ஒரு கசப்பான சம்பவமோ அல்லது உங்களை ஏமாற்றிய ஒரு மனிதர்களின் முகமோ இன்னும் உங்களுடைய நினைவலைகளை விட்டு மறையாமல் இருந்து மென்மேலும் அந்த கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைத்து கொண்டும் தான் இருக்கிறது. எத்தனையோ வருடங்கள் கடந்து விட்டாலும் அந்த ஒரு நினைவை உங்களுடைய மனதிலிருந்து அழிக்க உங்களால் முடிவதே கிடையாது. ஏனென்றால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறக்க முடியாத ஒரு நினைவுகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். அது யார் வந்து என்ன பேசினாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, சில வார்த்தைகளும் சில ஞாபகங்களும் சில விஷயங்களும் மனதை விட்டு மறையாது என்பது போல உங்களுடைய மனதிற்குள்ளும் அப்படிப்பட்ட சில விஷயங்கள் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கும். அது இருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கமாண்ட் வாயிலாக கூற வேண்டும். தூங்க போகும் பொழுதோ அல்லது தனிமையில் இருக்கும் பொழுதோ அந்த ரகசிய காயங்கள் மீண்டும் மீண்டும் விஸ்வரூபங்கள் எடுத்து உங்களுடைய மனதை வதைத்து கொண்டே தான் இருக்கும் என்பதையும் நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இதுவரை கூறியது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசியான உங்களுடைய வாழ்க்கையில புதிய நம்பிக்கைகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. முடிவாக என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான், இனி நான் எப்படி முன்னேறப் போகிறேன் என்ற விரக்தியில் இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமேல் நடக்க இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒவ்வொரு நல்ல சம்பவங்களும் ஒரு புதிய விடியலையும் அசாத்தியமான நம்பிக்கைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையில அழகையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டே தான் இருக்கும். எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எதை செய்தால் அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். ஆற்றல்கள் அனைத்தும் மறைந்து நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்குள்ள இப்பொழுது பிரவகிக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலங்களும் உங்களை தேடி வந்துவிட்டது. காலங்கள் உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்ற அத்தனை வழிகளையும் செய்து கொடுக்கும் என்பதை இப்பொழுது நீங்களே புரிந்து கொள்வீர்கள். கடந்த கால துயரங்கள் யாவும் ஒரு கனவு போல கரைந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொற்கால அத்தியாயங்கள் கம்பீரமாக தொடங்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுக்குள்ள பிறக்கும். எனவே இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்குள்ள நன்மைகளை மட்டும்தான் தேடி கொடுக்கும். ஆனால் அந்த நன்மைகளை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தி வந்தீர்கள் என்றால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுவது பணம் மட்டும் கிடையாது, நம்பிக்கையும் தான். கடந்த சில ஆண்டுகளில் நீங்கள் பல சோதனைகளை சந்தித்திருக்கலாம். நம்பியவர்கள் கூட விலகி போயிருக்கலாம். உழைப்புக்கு தாமதமான பலன் கிடைத்திருக்கலாம். குடும்பத்தில் கவலைகள் இருந்தது.
சில இரவுகளில் என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் போகுமா என்று நீங்கள் அமைதியாக கண்ணீர் வெடித்த ஒரு நாட்களும் உண்டு. ஆனால் வாழ்க்கை ஒரு இடத்தில் நின்று விடாது. ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய வாய்ப்பை தேடிக்கொண்டு தான் இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில ரிஷபம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் மனதிற்குள் மீண்டும் நம்பிக்கை உருவாக தொடங்கக்கூடிய ஒரு காலங்கள் இப்பொழுது அமையப் போகிறது. ஒரு நல்ல செய்தியோ, ஒரு புதிய வாய்ப்போ, ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சியோ அல்லது சின்ன சின்ன வெற்றிகளோ, இவற்றில் ஏதாவது ஒன்று நான் மீண்டும் எழ முடியும் என்ற எண்ணத்தை உங்களுக்குள்ள இப்பொழுது விதைக்க ஆரம்பிக்கும். அந்த எண்ணத்தை மட்டும் நீங்கள் மனதிற்குள் இப்பொழுது பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு என்பது தானாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். இது கிடைக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல ரிஷபம் ராசியில் பிறந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அனுபவங்கள் இப்பொழுது கிடைத்த வாழ்க்கை மென்மேலும் உயரக்கூடிய ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. மிருகசிரீசத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக நீங்கள் இருந்தால் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே மாறிவிடும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா?